வின்னிங் த சேவ்ட், ரட்சிக்கப்பட்டவர்களை, காப்பாற்றப்பட்டவர்களை எப்படி நாம் வெற்றி கொள்வது, நாம் ஆதாயமாக அடைந்து கொள்வது, அல்லது அவர்களை இழந்து போகாமல் காப்பது, அப்படி அர்த்தம். இன்றைக்கி ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் தான் நிறைய பேர் வீணாக போயிடுறாங்க. கிறிஸ்துவின் பேரை சொல்லியும் தீமையை விட்டு விலகவில்லை. எங்களுக்கு சுகமே இல்லை. இதை நம்ம டெய்லி படிக்கிறோம். ஒவ்வொரு சண்டையும் இந்த இரக்கத்தின் ஜெபத்தை நம்ம ஏறெடுக்கிறோம். அப்போ ஆண்டவருடைய கருணைக்காக கெஞ்சிக்கிறோம். ஏன் எல்லா பேரும் அட்மிஷன் வாங்கிட்டாங்க காலேஜில், அப்புறம் போய் ஃபெயில் ஆகுறான். அந்த கணக்கு தான். யாரையும் குறை சொல்கிறதுக்காக இல்லை. ஆனால் நல்லா நீட் எக்ஸாமினேஷன்லாம் எழுதி, ஜேஇ எக்ஸாமினேஷன் எழுதி பெரிய காலேஜில் போய் சேர்ந்தாச்சு. அங்கே போய் செமஸ்டர் எக்ஸாமினேஷன்லாம் ஃபெயில் ஆகிட்டு இருக்கானா இல்லையா? அதே மாதிரி தான் ரட்சிப்புக்குள்ளே நேர் வழியிலே மறுபடியும் என்ன பண்ணுறான்? கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஃபெயில் ஆகிட்டுருக்கான். இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரோ அதுக்கு நேர் எதிர்மாறாக நடந்து கொண்டிருக்கிறார். ஒரே சண்டையும் சச்சரவும் அக்கப்போருமார். அதுபோல் சகோதரரே, உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது மற்றொருவன் அவனை திருப்பினால், தப்பிப்போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்மாவை மரணத்தினின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறியக்கடன். நம்முடைய ஊழியம், நம்முடைய ஆலோசனை, நம்முடைய ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்து கொள்ளக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் யாருக்கு தேவையாக இருக்குன்னா, கிறிஸ்தவர்களுக்கு தேவையாக இருக்கிறது, நமக்கு தேவையாக இருக்கிறது. நம்ம சர்ச்சுக்கு போகிறோம், பைபிள் படிக்கிறோம். நம்ம தான் ஆண்டவருடைய வழியை விட்டு விலகி போவதற்கு அதிகமான வாய்ப்பு. நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா நம்மிடத்தில் வாசமாக இருக்கிற ஆவியானவர் நம்மீது வைராக்கிய வாஞ்சியுள்ளவராக இருக்கிறார். நீங்கள் கொஞ்சம் விலகி போனாலும் சரியான அடி விழுகும் உங்களுக்கு. ஏன்னா நீங்கள் அவருடைய பிள்ளைகள். நீங்கள் தப்பு செய்யும்போது கண்டிக்காமல் இருப்பாரா? உங்கள் மீது உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வெறி கொண்டு போயிருக்கிறார். அப்பேற்பட்ட ஆண்டவர் நம்ம என்ன பண்ணுறோம்? உலக சிநேகம் கர்த்தருக்கு விரோதமான பகை என்று அறிவீர்களா அப்படின்னு சொல்கிறார்கள். நீங்கள் ஏன் அந்த மாதிரி மறுபடியும் உலக சிநேகம்னா என்ன? உலகத்தில் இருப்பவர்களை நீங்கள் ஆசைப்படுறீங்க. இந்த இதில் 4வது வசனம், அடுத்த அதிகாரம் 4வது வசனத்தில் போட்டிருக்கோம். ஏன் இப்படி பண்ணுறீங்க? ஏன்னா உங்களுக்கு இந்த உலகத்தில் இருக்கிறது தான் உங்களுக்கு பிடிக்குது. உலகத்தில் என்ன இருக்குது? 3 விஷயம் இயேசு சொன்னார். என்னென்ன இருக்குது இந்த உலகத்தில்? சொல்லுங்கள். கண்களின் இச்சையும், மாம்சத்தின் இச்சையும், ஜீவனத்தின் பெருமையும். நம்ம சர்ச்சில் நீங்கள் சும்மா அப்படி ஓரத்தில் உட்காந்து வேடிக்கை பாருங்கள். நான் பெரியவனாக்கும், என்னைய மாதிரி ஒருத்தன் இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது, என்கிட்ட காசு நிறையா இருக்குது, இந்த நாய்களுக்கெல்லாம் நான் சேர்ந்து உட்கார முடியாது, இப்படியே தான் இருக்கான். எல்லா பேரும் பெருமை உள்ளவனாக இருக்கான். அப்போ யார் தான் அடிமையாக இருக்கிறது? யார் தான் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நடப்பது? அதெல்லாம் நாங்கள் அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. எங்களுடைய குடும்பம் வேறு, எங்களுடைய பண்பாடு வேறு, நாங்கள் பாரம்பரியம் வேறு, நாங்கள் பெரிய ஆள், எல்லா பேருமே இதே சொல்லிகிட்டு இருக்கோம். அதான் ஜீவனத்தின் பெருமை. ரொம்ப கஷ்டப்பட்டு படாத பாடுபட்டு லோனை வாங்கி அதை வாங்கி இதை வாங்கி கடைசியில் உழண்டு கொண்டிருக்கிறார். நம்முடைய இதில் பூமியிலே நீங்கள் சம்மரமாக வாழ்ந்து சுகபோகத்தில் உழன்றீர்களே, இதான் நடக்குது. இறைவனின் மீது நம்பிக்கை எப்பொழுது வைப்பீர்கள்? அதை தெளிவாக சொல்கிறார். அந்த 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதினாலே வருகிறது? சர்ச்சில் சண்டைகளும் மிகப்பெரிய பிரச்சனைகள் எதினாலே வருகிறது? உங்கள் அவயவங்களிலே, உங்கள் மூளையிலே, கண்ணிலே, வாயிலே, காதிலே, உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? அடுத்தவனை பார்த்து நானும் அதே மாதிரி, புளியை பார்த்து பூனை சூடு போட்டுக்குச்சான் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. நான் புளி மாதிரி ஆகணும், அப்புறம் எதுக்கு நாயை கடவுள் படித்தார்? ஒரு ஓனாயை எதுக்கு படித்தார்? ஒரு குரங்கை எதுக்கு படித்தார்? ஒரு அணில் எதுக்கு படித்தார்? நான் அவனை மாதிரி மாறுன்றதுக்காக என்னைய படித்தார்? என்னைய மாதிரி நான் வாழ்வதற்கு, என்னை ஆசீர்வதிப்பதற்கு தான் ஆண்டவர் படைத்தார். இந்த உலகத்தில் எத்தனை கோடி பேர் இருக்காங்க? மக்கள் தொகை, உலகத்தின் மக்கள் தொகை எத்தனை கோடி? 850 கோடி பேர் இருக்காங்களா? 850 கோடி பேரும் டிஃப்ரெண்ட்டாக ஆண்டவர் படைத்திருக்கிறார். இந்த 850 கோடி பேரில் யார் இருவரும் ஒரே மாதிரியானவர்கள் அல்ல. நோ ஒன் இஸ் ஐடென்டிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஏன் ஆண்டவர் தனித்தனியாக நம்மளை படைத்தார்? நான் இன்னொருத்தனை போய் ஆமணம் மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறதுனால தான் உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை, நீங்கள் கொலை செய்தும்
பொறாமை உள்ளவர்களாக இருந்தும் உங்களுக்கு கிடைக்காமற் போகிறது. நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாதிருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கவில்லை. அடுத்து சொல்கிறாரு, நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறீர்கள், அதனால பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். ஆண்டவர் வேண்டாம் என்று சொன்னதை, இல்லை எனக்கு வேணும் ஆண்டவரே, எப்படியாவது எனக்கு கொடுங்க ஆண்டவரே, எப்படியாவது 100 பவுன் வாங்கி என் மகனுக்கு வரதட்சணை ஒரு 500 பவுன் கிடைக்க முடியாச்சுங்க, இப்படி போய் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கான். என் மருமகன் நாசமாக அன்றைக்கி கூட இதில் புண்ணியாளான ஒரு படத்தில் பார்த்தோம்ல, அது என்ன படம்? ஏன் அவங்கெல்லாம் இப்படி கண்ணீரோடு ஜெபம் பண்ணுறாங்களே, நான் பார்க்குறதே 1 மாதமாக வந்து அழுதுகிட்டு இருக்காங்க, அவங்க ஜெபத்தை நிறைவேற்றக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு தேவதூதன்ட்டு ஒரு பொண்ணு பேசுகிறான். தேவதூதனுக்கும் அந்த பொண்ணுக்கும் மட்டும்தான் தெரியும் அவங்க பேசிக்கிறது. அப்போ அவனுக்கு விஷயம் தெரியாது. இங்கே பாரு, அந்த அம்மா என்ன ஜெபம் பண்ணுது பாரு, ஆண்டவரே என் மருமக சீக்கிரம் செத்து போகணும், அவள் உருப்படாமல் போகணும், என் பையனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு இவன் ஜெபம் பண்ணுறான். அவள் என்ன ஜெபம் பண்ணுறா, என் மாமியார் வாயிலாம் இழுத்துட்டு போகணும், கை கால் இழுத்து படுத்த படுக்க ஆகணும்னு அவள் ஜெபம் பண்ணுறான். இதெல்லாம் எப்படி நான் நிறைவேற்ற முடியும் அப்படின்னு கேட்குறார். நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். நீங்கள்லாம் யூ ஆர் காட்ஸ், ஆண்டவர் உங்களை இறைவனாக படைத்திருக்கிறார். நீங்கள்லாம் தெய்வங்கள். நீங்கள் சொல்வதெல்லாம் ஆகும். எப்போது ஆகும்? நீங்கள் தெய்வத்தின் தன்மையை உடையவர்களாக இருந்தால் ஆகும். உங்களுக்கு சுதந்திரம் இருக்கிறது. நீங்கள் தெய்வத்தின் தன்மை உள்ளவர்களாக இருக்கலாம். முரட்டாட்டம் பண்ணி பிசாசின் தன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றாலும் பெற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு முன்பாக நன்மையும் தீமையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். எதை வேண்டுமானாலும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். உங்களுக்குள்ளே வாசம், அதுதான் சொல்கிறார் 5ஆம் வசனத்தில், உங்களுக்குள்ளே வாசமாகிற நம்மில் வாசமாயிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சியாக இருக்கிறார் என்று வேத வாக்கியம் சும்மா சொல்கிறதுன்னு நினைக்கிறீங்களா? உள்ளபடியே நம் மீது பரிசுத்த ஆவியானவர் வசிக்கிறார். நம்மை விட்டு விலகி போகும், நாம் அவரை விட்டு விலகி போகும்போது மிகப்பெரிய போராட்டம் நடக்கும். அதுக்கப்புறம் மகா பெரிய சீர்கேடு நடக்கும். தற்காலிகத்திற்கு உங்களுக்கு சுகமாக இருக்கிற மாதிரி தெரியும். இந்த உலகத்தில் இருக்கிற சிநேகம், கண்களின் நிச்சயம், மாம்சத்தின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையும் உங்களுக்கு நல்லா இருக்க மாதிரி தெரியும். கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகும்? கம்ப்ளீட்டாக சோழி முடிஞ்சு போயிடும். அப்போ என்ன பண்ணுறது? ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படி போகிறவனை திருத்த முடியுமா உங்களால்? அதான் என்னுடைய சிந்தனை. ரிமெம்பர் திஸ், whoever turns a sinner from the error of his way will save him from death and cover over a multitude of sins. அதான் இன்றைக்கு தப்பிப்போன மார்க்கத்தினின்று ஒரு பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்மாவை மரணத்தினின்று ரட்சித்து காப்பாற்றி திரளான பாவங்களை மூடுவான் என்று தெரிந்து கொள்ள கடவன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. வாட் ஆர் வி டு டூ when we see a fellow believer wandering from the truth? நம்ம கூட சபைக்கு வந்து கொண்டிருக்கிறார், சர்ச்சுக்கு வந்துகிட்டு இருக்கிறார், நம்ம கூட ஆண்டவரை பின்பற்றினவர் விசுவாசத்தை விட்டு விலகி திரிந்து கொண்டிருக்கும்போது, நம்ம அந்த இங்கே ஒருத்தர் இருக்கார்ல, எலக்ட்ரிக்கல் வேலை பார்க்குறாரு, சர்ச்சுக்கே வர்றது கிடையாது. அவர் கீழே விழுந்து இது பண்ணும்போது சர்ச்சிலேருந்து எல்லாம் போய் ஆதரவாக அவருக்கு பார்த்து எல்லா விதமான உதவிகளையும் செய்தார். ஆனால் அவர் ஆண்டவரை பிடிக்கல, மற்ற விஷயங்கள் தான் ரொம்ப பிடிக்குது. அப்படி போகிறவங்கள நம்ம என்ன செய்கிறது? வாட் ஆர் வி டு டூ when we see a fellow believer wandering from the truth? We should pray for him to be sure, but we must also seek to help him. நாம் ஜெபிக்க வேண்டும், அதே நேரத்திலே நாம் அவருக்கு உதவி செய்வதற்கு ஏதாவது செய்ய முடியுமா என்று பார்த்தே ஆக வேண்டும். He needs to be turned back onto the right path. அவரை மறுபடியும் சரியான பாதையிலே திருப்பி கொண்டு வர வேண்டும். எதற்காக அவர்கள் ஆண்டவரை விட்டு போனார்கள்? இதில் மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது. சாதாரண ஒரு ஆளை, இறைவனை பற்றி தெரியாத ஒரு ஆள்கிட்ட சொல்லி கூட கொண்டு வந்துடலாம். இறைவனை பற்றி தெரிஞ்சவர்கிட்ட உனக்கு என்ன, என்னால் உனக்கு என்ன ஆக போகுது, எதுக்கே அங்கே வந்து நிற்கிற அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா ரொம்ப முரட்டாட்டமாக இருப்பாங்க. இயேசு கிறிஸ்து அதான் சொன்னார், ஒரு மனுஷனை விட்டு ஒரு அசுத்த ஆவி விலகி போகும்போது அந்த வீடு எப்படி இருக்கும்? பரிசுத்த ஆவியானவரின் ஆலயமாக மாறிவிடும். அந்த வீடு பெருக்கி சுத்தம் பண்ணப்பட்டு ஜோடிக்கப்பட்டதாக இருக்கும். அந்த ஆவி வெளியில் போயிட்டு திரும்ப வந்து பார்க்குமா, ரொம்ப சுத்தமாக இருக்குது அப்படின்ட்டு தன்னிலும் பொல்லாத 7 ஆவிகளை கூட்டி கொண்டு வந்து அவனுக்குள்ளே குடியிருக்கும். அந்த மனுஷனுடைய பின்னிலைமையானது
அவனுடைய முன்னிலைமையை விட மகா மோசமாக இருக்கும்னு சொல்லி சொல்கிறார். It is important that we seek to win the lost, but it is also important to win the saved. இழந்து போனவர்களை காப்பாற்றுவது நமக்கு ரொம்ப முக்கியமானது. அதோட ஏற்கனவே காப்பாற்றப்பட்டவர்களை ஆதாயம் பண்ணிக்கொள்வது அதை விட முக்கியமானது. If a brother has sinned against us, we should talk to him privately and seek to settle the matter. நம்ம கூட பிறந்த ஒரு சகோதரர் நமக்கு விரோதமாக மகா பெரிய பாவமான காரியங்களை செய்யும்போது அவருடைய தனிமையிலே அமர்ந்து அவரிடத்துல பேச வேண்டும். பேசி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சீர்படுத்திக்கங்க அப்படின்னு சொல்லி சொல்லணும். இஃப் he listens, then we have won our brother over. அவர் நமக்கு செவி கொடுத்தால் நாம் அவரை காப்பாற்றி விட்டோம். If we are going to help an erring brother, we must have an attitude of love, for love covers a multitude of sins. நம்ம அந்த மாதிரி சொல்லும்போது அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும். அன்போடு அந்த காரியத்தை நடத்த வேண்டும். நீங்கள் எவ்வளோ தான் அன்போடு அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை நாடி போய் 500 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி அவங்க வீட்டுக்கு போனாலும் வீட்டை விட்டு வெளியில் போடா நாயேன்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க? அமைதியாக தான் வரணும். ஒன்றும் பண்ண முடியாது. உங்களாலே மகா அற்பமான காரியம் முதலாக உங்களாலே பண்ண முடியாது. We must have an attitude of love, for love covers over a multitude of sins. This does not mean that love speaks dirt under the carpet. இதற்கு பொருள் என்னென்னா, தரை விரிப்புக்கு கீழே இருக்கிற தூசியெல்லாம் அன்பு எல்லாம் அகற்றிவிடும் அப்படின்னு அர்த்தம் இல்லை. ரொம்ப டீப்பாக நீங்கள் யோசிக்காதீங்க. Where there is love, there must also be truth. உங்களிடத்திலே அன்பு இருக்கும்போது அங்கே உண்மையும் இருக்க வேண்டும். நிறைய நம்ம சபை மக்களிடத்திலே நம்ம பார்ப்பது என்ன, சர்ச்சில் இருக்கும்போது ஈன்னு பல்ல காட்டி அன்புள்ளவனாக நடிப்பான், வெளியில் பார்த்தவனே கொடூரமானவனாக இருப்பான். இன்றைக்கி சபைகளில் நடக்கிற எல்லா பிரச்சனையும் காரணம் இந்த மாதிரி இரட்டை வேடம். இதைத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய வார்த்தையிலே மாயக்காரனே என்று சொன்னார். மாயக்காரன் ஆங்கிலத்தில் ஹிப்போக்ரைட்ஸ். ஹிப்போக்ரைட்ஸ்னால் 2 வேஷம் போடுறவன். இங்கே ரொம்ப யோக்கிய மாதிரி நடிப்பான், வீட்டில் போனால் அவனை மாதிரி நம்பர் 1 ஐக்கிய பைய அவனும் இருக்க முடியாது. சபையில் இருக்கக்கூடிய வேதபாரகர், பரிசேயர், ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர்கள் எல்லாரையும் என்ன சொன்னார் இயேசு கிறிஸ்து? ஹிப்போக்ரைட்ஸ்ன்னு சொல்லி சொன்னார். ஏன்னா எல்லா பேரும் அதே தான். சபை நிர்வாகத்தில் இருக்கிற 99% பேர் இப்படி தான் இருக்காங்க. ஏதோ அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஆண்டவருக்கு பயந்து நடக்கிற ரொம்ப கம்மி. எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எல்லாரையும் நம்பி ஏமாந்து போகாதீங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு ஆள் தான் மாறாமல் இருக்கார். அதான் பைபிளில் போட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். உங்களுக்கு வல்லமையை கொடுக்கிறவர், ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர், நீங்கள் ஜெபிக்கும் ஜெபத்தை கேட்கிறவர். Where there is love, there must also be truth, and where there is truth, there is honest profession of sin and cleansing from God. தேவனிடத்திலே நீங்கள் அன்பும் உண்மையும் உள்ளவர்களாக இருந்தால் அவர் நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் நீக்குவதற்கு உண்மையும் சத்தியமும் உள்ளவராக இருக்கிறார் அப்படின்னு போட்டு. இயேசு கிறிஸ்துவனிடத்திலே நீங்கள் உள்ளபடியே வேண்டுதல் செய்யும்போது நிச்சயமாக எல்லாருடைய பாவக்கட்டுகளிலிருந்தும் அவர்களை விடுதலையாக்குவார். இதையெல்லாம் சொல்வது மட்டும்தான் நம்முடைய வேலை. எவ்வளோ நேரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஏதாவது காது கொடுத்து கேட்குறேன், அவனை சேர்த்து 2 அப்பெல்லாம் போக முடியாது. ரட்சிப்பு கர்த்தருடையது. நம்முடைய வேலை இந்த வேலையை செய்கிறது மட்டும்தான். ஆண்டவருக்காக அன்போடு இந்த உலகத்திலே உண்மையோடு வாழ்வது மட்டும்தான். லவ் நாட் ஓன்லி ஹெல்ப்ஸ் தி அஃபெண்டர் டு ஃபேஸ் his sins and deal with them, but love also assures the offender that those sins once forgiven are remembered no more. அன்பு என்பது இப்படி இறைவனுக்கு விரோதமாக குற்றம் செய்தவர்களை பாவத்தை எதிர்நோக்க செய்வது மட்டுமல்ல, அந்த மாதிரி செய்யாது. ஆனால் அந்த அன்பு என்ன பண்ணுது, அந்த பாவங்கள் நிரந்தரமாக நமக்கு மறக்கப்படுகின்றன என்பதை உறுதி செய்கிறது. அதான் அவர் சொல்கிறார். அன்பினாலே தான் எல்லாவற்றையும் முடிக்க முடியும். எல்லாவற்றையும் நம்ம எதிர்ப்பு தெரிவிச்சுட்டே போனோம்னா ஒன்றும் பண்ண முடியாது. இது மாற்று மதங்களில் என்ன ரொம்ப தெளிவாக சொல்லுவாங்க. ஒரு குற்றம் ஒருவர் செய்துவிட்டால் அவரை குற்றவாளி என்று பார்க்க மாட்டாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, அவனுக்கு ஏதோ நேரம் சரியில்லை, பாவம் நல்லவன் தான், நேரம் சரியில்லை, ஏதோ தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்படி அவன் மீது, அந்த பர்டிகுலரான ஒரு குறிப்பிட்ட நபர் மீது எந்த காழ்ப்புணர்ச்சியும் காட்டாமல் அந்த குற்ற செயலை மட்டுமே குற்றம் சொல்வார்கள். தப்பு தான் செஞ்சிட்டான், அது செய்யக்கூடாது, அது எப்படி செஞ்சான்னு தெரில, நேரம் சரியில்லை தான், சரியான நேரம் மாட்டலைன்னா கொண்டு போய் மாட்டிக்கிறோம், அப்படி தான் சொல்கிறாங்க. எல்லாருக்கும் நேரம் வேணுங்க, இல்லாமல் அது பண்ண முடியும்.
ஏதோ அவருக்கு நேரம் கிடச்சிருக்கு. அப்போ இங்கே பொறாமையே வராது. ஒருத்தன் வந்து நிறைய சம்பாதிச்சு ஏகப்பட்ட கோடிக்கணக்காக சொத்து வாங்கிட்டு இருக்கானா, இவங்க போய் அவனுக்கு ஆதரவாக நிற்பாங்க. நல்லா கடவுள் உங்களை ஆசிரியருக்குன்னு, உங்களுக்கு நல்ல நேரங்க, பரவாயில்ல, எல்லாமே நல்லபடியாக வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நம்மளால் என்ன பண்ணுவான், எவ்வளோ சம்பாதிக்கிறான், சும்மாவை சம்பாதிக்கிறான், ஊர் அடித்து சம்பாதிக்கிறான் அப்படிமா. தனிப்பட்ட மனிதர் மீது குறை சொல்லும் பண்பாடு கிறிஸ்தவத்திலே இருக்கிறது, மற்ற எதிலுமே இருப்பதில்லை. மனிதர்கள் செய்யும் காரியங்களை குறைவாக பாவத்தை தான் அவங்க பார்க்குறாங்க, தவறுகளை தான் அவங்க பார்ப்பாங்களே ஒழிய தவறு செய்த மனிதனை குற்றவாளியாக பார்க்க மாட்டாங்க. அப்படி தான் இது சொல்லுது. கிறிஸ்தவ மதம் போதிப்பதெல்லாம் அதுதான், ஆனால் பின்பற்றுவது வேறு. அப்போ அன்பினாலே ஒரு இடத்துல நாம் ஆதரவாக பேசும்போது அவர்கள் தவறு செய்திருந்தாலும் கூட, ஏதோ அன்னைக்கு அவனுக்கு நேரம் சரியில்லை, அவன் ஜாதகத்தில் சரியில்லை, அதனால் இப்படி போயிட்டான் அப்படின்னு போகிறான். அப்படி போகும்போது தான் அநேக உறவுகளை நாம் காப்பாற்ற முடியும். சம்திங் டு பாண்டர். ஹவு வுட் யூ கன்ஃப்ராண்ட் someone about a sin without being judgmental or condescending? ஒரு தவறு செய்து விட்டார், அவரை வந்து நீ நியாயம் தீர்த்து நீ உருப்படாமல் நாசமாக தான் போகிற. எங்கள் அண்ணன் ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவார், ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் பேசுவார். நான் வந்து போனை இப்படி வச்சுட்டு அந்தாண்ட போயிடுவேன். 1 மணி நேரம் கழித்து வந்து பார்த்தோம்னா அவர் பேசிக்கிட்டே இருப்பார். நீ ஆண்டவருக்கு விரோதமாக போகிற, நாசமாக தான் போக போகிற, உன் குடும்பம் உருப்படாது, உன் பிள்ளைங்க உருப்படாது, என்னத்தையா சொல்லிக்கிட்டே இருப்பார். இதே மாதிரி கண்டினியூஸாக பேசுவார். 1 மணி நேரம் கூட நம்ம ஃபோனை வச்சுட்டு அந்தாண்ட போய் வேலையெல்லாம் பார்த்துட்டு தஞ்சாவூர் போயிட்டு வந்த அப்புறம் கூட பேசிகிட்டு இருப்பார். அப்புறம் வந்து ஹலோ ஜன இன்னும் பேசிக்கிட்டா இருக்கா, சரி சரி கொஞ்சம் வேலையாக இருக்குது வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு வரணும். அந்த மாதிரி பேசக்கூடிய ஆள்லாம் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த கல்ட்டு இருக்காங்கல்ல, அன்றைக்கி கூட ஒருத்தர் சொன்னார், நம்ம மதியம் அவர் சொன்னார், நான்லாம் அப்படியே சபிச்சு தள்ளிடுவேன் பிரதர். என்ன சபிச்சு தள்ளுவீங்க? பாவம் செஞ்சேன்னா நீ நாசமாக தான் போவ, ஆண்டவருக்கு விரோதமான வழியில் போறியா, நீ ஒன்றும் இல்லாமல் போவ. இந்த ஏசாயா தீர்க்கதரிசியில் ஒரு வசனம் இருக்குது, அவர்கள் ஒன்றும் இல்லாமல் போவார்கள், இல்பொருளாய் போவார்கள், அவமாய் போவார்கள்னு இருக்கும். அந்த வசனத்தை பிடிச்சி தொங்குன்னு தொங்குவானு. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் காரியம் அது இல்லை. இந்து மதத்தில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருக்கவே இருக்காது. சார் அவருக்கு ஜாதகம் சரியில்லை சார், நல்லவர் தான் சார், அவங்க பிள்ளைங்க நல்ல குடும்பம் சார், அவங்க அண்ணன் தம்பியெல்லாம் எனக்கு தெரியும், நல்ல குடும்பத்தெல்லாம் பிறந்தார், ஏதோ தவறு செஞ்சிட்டார், பாவம் ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டார், கொலை செய்ய முடியாயிடுச்சு. கொலை செஞ்சவனே மன்னிப்பாங்க. என்னங்க பண்ணுறது, அந்த நேரத்தில் பாவம் செய்யக்கூடாது செஞ்சு அவர் வாழ்க்கையே சீரழிஞ்சிச்சுங்க. இன்னும் அவர் மீது அன்புள்ளவர்களாக இருப்பார்கள். அவர் குற்றம் செய்யவில்லை, அவருடைய சூழல் அவருடைய நேரம் அப்படி செய்து விட்டது, அதுக்காக அவரை வெறுக்க முடியுமாங்க? நல்ல மனுஷங்க. ஏன்ப்பா நான் அவர் நேராக பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்க, ஏன் சார் இப்படி ஒரு இதில் போய் மாட்டிட்டீங்க, நல்லா உங்களுடைய குணத்தெல்லாம் நான் பலமுறை பார்த்துருக்கேன், நல்லா ரொம்ப உயர்ந்த குணமுள்ளவர்களாக இருந்தீங்க, எப்படி திடீர்னு இப்படி ஆயிட்டு அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அவருடைய பதில் எப்படி இருக்கும், என்னன்னு தெரிலங்க, என் மனநிலை அந்த நேரத்தில் அப்படி மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதே அவன்கிட்ட போயிட்டு ஏன்னா கொலகார கம்யூனிட்டி பேல இப்படி கொலை பண்ணிட்டியடா அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான், மரியாதையாக போயிடு, சங்க அறுத்துப்பிடுவான் அப்படி சொல்லுவான். அப்போ அன்பும் உண்மையும் மாறும்போது ஒரு ஆத்மாவை ரட்சிப்பதற்கான வழி பிறக்கும். அவனை போட்டு நியாயம் தீர்த்து அவனை கண்டம் பண்ணி இவனா இருக்க நம்ம எச்சி ராஜா இருக்கார்ல, அவர் அப்படி தான் பேசுவார், ஐ கண்டம் யூ அப்படிம்பார் அடிக்கடி. யாரையும் கண்டம் பண்ணுறதுக்குரிய உரிமை நமக்கு இல்லை. ஆண்டவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அல்லது ஆண்டவரிடத்திலே ஒரு விலகி போன ஒருவரை அழைத்து வர வேண்டும் என்றால் அன்பும் உண்மையும் தேவை என்பது தான் இன்றைய சிந்தனை. அதான் டைட்டில் வின்னிங் த சேவ்டு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. சரியா?